தளபதி சொன்ன மாதிரி பாஜக கூட திமுக மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தளபதி வாய்க்கு சக்கரை தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்போ தமிழக அரசியல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறது தளபதி மட்டும்தான். இவ்வளவு நாளா திமுகவை ஆவேசமா அண்ணாமலை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு பொதுமக்கள் மத்தியில நல்ல ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ தளபதி வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா தளபதி தான் திமுகவை உண்மையாலுமே எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா திமுக பல பிரச்சனைகள்ல சிக்கும் போதெல்லாம் அண்ணாமலை அந்த பிரச்சனைகளை திசை திருப்பி விட்டு திமுகவை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. சோ திமுக பாஜக மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறது இப்பதான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தளபதி இதை தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது நீங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவீங்க, விமர்சனம் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணிக்குவீங்க, இது எல்லாத்தையுமே நாங்க கேட்டுக்கிட்டு நம்பணுமா அப்படின்ட்டு தளபதி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. தளபதியோட கருத்து இப்பதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி கூட எந்த கட்சியும் கூட்டணி வைக்காம இருக்கிறதுக்கு திமுக தரப்புல இருந்து பல உள்ளடி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது தளபதிக்கு மறைமுகமா பல பிரச்சனைகளை கொடுக்கிறதுக்காக பாஜக கூட திமுக கள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. ஆனா திமுக கிட்ட இது சம்பந்தமா கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய நாங்க எதிரியாவே கருதல, எங்களுக்கு உண்மையான போட்டி அதிமுக மட்டும்தான். சோ விஜயோட அரசியலை நாங்க பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள தளபதியை பார்த்து நடுங்கி போய் திமுக என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, தளபதியோட அரசியல் என்றி திமுகக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கட்சிகளுக்குமே ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.